சாம்சங் இந்த தடவை 4 ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக S20 Ultra, Z Flip அந்த 2 ஃபோன்ஸும் இப்போதைக்கு கையில் கிடைக்கல. Z Flip கூடிய சீக்கிரம் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ சொன்ன மாதிரியே இதுதான் கேலக்ஸி Z Flip, சாம்சங்கோட புது ஃபோல்டபிள் டிஸ்பிளே ஃப்ளிப் ஃபோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் கிவ்அவேலையும் ஒரு ஃபோன் கொடுக்க போகிறேன். கிவ்அவே இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போதைக்கு என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வீடியோ நேற்று இங்கிலீஷில் வந்துச்சு, தமிழில் வரத்துக்கு ஒரு ஃபுல் டே ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நான் இதை 3 மணிக்கு காலையில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று இங்கிலீஷில் ஷூட் பண்ணையிலையும் கிட்டத்தட்ட காலையில் 4 மணி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே பண்ண முடியல உண்மையிலேயே. அதனால தான் தமிழில் வரதுக்கு டிலே ஆகிடுச்சு. அந்த இங்கிலீஷ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே தமிழ் பண்ண முடியல. ஸோ எனிவே, முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டிலேயில் தான் வந்துட்டுருக்கு. சில வீடியோஸ் முன்னாடி கூட போட்டுட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு ஒரே டைமிங்கில் தான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாரி. ஸோ ஓகே, இதுதான் சாம்சங் கேலக்ஸி Z Flipஓட பாக்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த பெரிய Z லோகோ இருக்குது, Z Flip பிராண்டிங் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெளில ஸ்லைட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இது இம்போர்ட்டட் ஃபோனுங்கிறதுனால சீல் ஏற்கனவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. உள்ள முதல்ல ஒரு சிம் இஜெக்டர் டூல், அதுக்கப்புறம் ரெகுலரான இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ். ஸோ யூஸ்வலாக ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் ரொம்ப பெருசாக விற்கிறது இல்லை மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ் அளவுக்கு. அதனால தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டேருந்து நிறைய கேசஸ்லாம் கிடைக்காது. ஸோ இங்கே சாம்சங் அவங்களே ஒரு கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த கேஸை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா க்ரிப்பாக உட்கார்றதுக்கு ஸ்டிக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம அதை போட போகிறதில்ல. ஸோ அடுத்து Z Flipக்கு ஒரு ஸ்பெஷலான வெல்கம் கார்டு. அதை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. 3, 2, 1. ஓகே, ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால அதை யூஸ் பண்ணணுனாலே நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. நிறைய விஷயம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாத்துக்குமே இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த Z Flip ஃபோன் வாங்கினா சாம்சங்கோட ப்ரீமியர் சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கார்டில் கொடுத்துருக்காங்க. இது மிரர் பர்பிள் வேரியண்ட். மொத்தமாக 4 கலர் வேரியன்ட்ஸ் விற்கிறாங்க. இது ஒரு மிரர் பிளாக், கோல்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் தாமஸ் ப்ரவுன் எடிஷன். ஸோ இதுதான் நான் முதல் தடவை இந்த ஃபோனை ஃப்ளிப் பண்ணுறது. ஸோ ஃபோன் கையில் கிடச்சதுலேருந்து நிறைய தடவை மாற்றி இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். சாம்சங் இது 2 லட்சம் தடவை ஃப்ளிப் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 200 தடவை ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கூட 3 வருஷம் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா USB Type A to Type C கேபிள். ஜென்ரலாக சாம்சங் இப்போ Type C to Type C தான் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக இந்த A71 ஃபோனில் கூட அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, அந்த ஃபோன்ஸ்லலாம் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இதில் இன்னும் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க, அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜர். பட் Z Flipல வயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால அது பரவாயில்ல. அடுத்து ஒரு Type C to Type A கன்வெர்ட்டர். இது உங்கள் பழைய ஃபோன்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபைனலாக AKG இயர்ஃபோன்ஸ். இதோட டிஃப்ரெண்ட் சைஸ் ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸ். இங்கே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது Type C இயர்ஃபோன்ஸ். அதுக்கு காரணம் Z Flipல ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. அதனால நம்ம Type C இயர்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆனோம். இல்லைனா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கட் பண்ணியிருந்தாங்கனாலும் மோட்டோரைசர் மாதிரி சிம் ஸ்லாட்லாம் கட் பண்ணல. இங்கே eSIM சப்போர்ட் இருக்குது. ஒரு ரெகுலரான சிங்கிள் நானோ சிம் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் சிம்மாக யூஸ் பண்ணோன்னா ஐஃபோன்ஸ் மாதிரி ஒரு eSIM, ஒரு ரெகுலர் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். IP ரேட்டிங் மைக்ரோ எஸ்டிலாம் இங்கே இல்லை. பட் ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளேங்கிறதுனால சில காம்ப்ரமைசஸ் இருந்து தான் ஆனும். இந்த ஃபோனோட ஹைலைட்னு பார்த்தா அந்த ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே தான். இது ஒரு 6.7 inch AMOLED பேனல். இது ரொம்ப நேரோவாக இருக்குது. ஏன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ 21/9. இங்கே ரெசல்யூஷன் ஃபுல் HD+. ஸோ மோட்டோரைசரில் நம்ம பார்த்த அந்த ரெசல்யூஷனோட இங்கே அதிகம் தான். ஜென்ரலாக ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்க்ரீனோட வரும். இது கிளாஸ். முதல் தடவையாக கிளாஸில் ஃபோல்டபுள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க. இப்போது ஜெரி தே எவ்ரிதிங் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் அவர் இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி உடச்சி டெஸ்ட் பண்ணுவார். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இதில் டாப்பில் உள்ள லேயர் இன்னமும் பிளாஸ்டிக் தான். உள்ளே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னும் இது ரிஜிடாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம தொட்டு யூஸ் பண்ணுற லேயர் இன்னும் பிளாஸ்டிக் தான். ஸோ ஸ்க்ராச்சஸ் எல்லாமே பிளாஸ்டிக் ஸ்க்ரீன் எப்படி ஸ்க்ராட்ச் ஆகுமோ அந்த மாதிரி தான் இதுவும் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ ஒரு விதத்தில் கிளாஸுங்கிறது அவங்க ஒன்றும் பொய் சொல்லலை. பட் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி யூஸ் பண்ணுறதும் சரி, ஸ்க்ராச்சஸும் சரி, எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரீனில் எப்படி நடக்குமோ
அதே மாதிரி ஒரு ஃபீல் தான், அதே மாதிரி ஒரு டியூரபிலிட்டி தான் இங்கே இருக்குது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. இப்போ மோட்டோரைசர் மாதிரி ஒரு ஃபோனோட கம்பேர் பண்ணல மெயின் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீக்கிங் நாய்ஸஸ் இதில் எதுவும் இல்லை. கிளாஸுங்கிறதுனால நல்லா சாலிடாக இருக்குது. அந்த ஹிஞ்சும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த Z Flipஓட ஃபோக்கஸ் அந்த டிஸ்பிளே தாங்கிறதுனால சாம்சங் இதில் ஒரு சில சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அஃப்கோர்ஸ் Android 10 பேஸ் பண்ணி உள்ள One UI 2.0 தான். இந்த ஹிஞ்ச் மெக்கானிசம்னால ஃபோனை எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ லேப்டாப் ஸ்க்ரீன்ஸ் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மிடில் கூட ஓப்பன் பண்ணி வைக்கலாம். சில ஆப்ஸில் கேமரா, கூகுள் டியோ இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெலாம் சாம்சங் ஒரு ஃப்ளெக்ஸ் மோட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸில் எல்லாமே 2 ஸ்க்ரீனுக்கு தனியாக டிவைட் ஆகி வருது. ஸோ 2 தனி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இப்போதைக்கு இந்த ஃபீச்சர் வந்து 3 ஆப்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஏற்கனவே சொன்ன அந்த 2 ஆப்ஸ் ப்ளஸ் கேலரி. பட் இந்த ஃப்ளெக்ஸ் மோட் இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஃபோனை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸோ இல்லை என்ன மாதிரி வீடியோ கால்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈஸியாக வந்து ஃபோனை கீழே வச்சு டக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்து பேச முடியும். அது கண்டிப்பாக ஒரு கன்வீனியன்ஸ் தான், ஒரு பாசிட்டிவ், ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுக்காக இந்த ஸ்க்ரீனில் எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஃபோல்டபுள் ஸ்க்ரீன்ஸ்க்கு 3 மேஜர் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று ஏற்கனவே சொன்ன அந்த பிளாஸ்டிக் லேயர் கவர் பண்ணுறதுனால அதோடு சேர்ந்து வர நெகட்டிவ்ஸ். ரெண்டாவது 2 லேயர் பிளாஸ்டிக் வந்து மேலே ஒன்றுக்கு ஒன்று தொட்டால் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அதை க்ளோஸ் பண்ண விட முடியாது. ஸோ இந்த ஸ்க்ரீனை சுற்றி எலிவேட் பண்ணி பெசல்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ரொம்ப நாளாகவே வந்து நம்ம மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் கூட 2.5D கிளாஸ் கொடுத்து எட்ஜஸை கர்வ் தான் பண்ணுறாங்க. அதனால அந்த மினிமல் கர்வாவது இருந்தால் தான் ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பழகிருச்சு. அந்த ஃபீல் இந்த Z Flipல கிடைக்க போகிறதில்ல. இருக்கிறதுலே மெயினான நெகட்டிவ் சென்டரில் உள்ள அந்த க்ரீஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணல நீங்கள் நோட்டீஸ் பண்ண தான் போகிறீங்க. சென்டரில் இருக்கிறதுனால நார்மலாக ஒரு ஆப்பில் ஸ்வைப் பண்ணாலும் சரி, ஒரு தடவையும் ஃபோனை யூஸ் பண்ணல ஒரு ஃபீடில் ஸ்வைப் பண்ணாலும் சரி, ஒரு வெப்சைட் பார்த்தாலும் சரி, சும்மா ஒரு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதை யூஸ் பண்ணாலும் சரி, அந்த க்ரீஸ் வந்து கண்டிப்பாக கையில் படும். அது இருக்குங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிய வரும். அது ஒரு மேஜர் நெகட்டிவ். ஆனால் அது பழகிடுமா இல்லைனா எப்போவுமே அது உறுத்திக்கிட்டே இருக்குமா தெரில. அது நான் ஃபோனை வந்து என் பர்சனல் ஃபோனாக ஒரு வாரம் 10 நாள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுகிறேன். பட் இதெல்லாம் இந்த 3 விஷயமும் மெயினாக நெகட்டிவ்ஸ் தான். பட் இதில் ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சொல்லாத ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல ஏதோ ஒரு ஃப்யூச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அடுத்த மேஜர் ட்ரெண்ட் ஃபோல்டபுள்ஸ் தான். ஸோ இன்னும் ஒரு சில வருஷத்தில் இதெல்லாம் ரிஃபைன் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க தெரியாது. பட் இங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. எனிவே Z Flipல ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன 1.1 inch AMOLED பேனல் தான். 300x112 பிக்சல் சைஸ். இது வந்து ஒரு கிளாஸ் பேனலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா அப்படியே ரொம்ப பிரகாசமாக தெரிகிற ஒரு டிஸ்பிளேலாம் இல்லை. ஆனாலும் இது ஒரு டச் சென்சிட்டிவ் பேனல் தான். ஸோ இதில் டைம் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியும். மற்றபடி என்ன பண்ணுனாலும் நம்ம திருப்பி ஃபோனை ஓப்பன் பண்ணி தான் பண்ணியானோம். ஆனால் செல்ஃபி வேணும்னா இதை வச்சு எடுத்துக்கலாம். இந்த Z Flipல ஒரு 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது அந்த பஞ்ச் ஹோலில் இருக்குது. இந்த செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே வந்து நம்ம ரியர் கேமரா வச்சு அந்த சின்ன 1.1 inch டிஸ்பிளேயில் ஃப்ரேம் பண்ணி செல்ஃபிஸ் எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோனால ஃபுல் ஷாட்டாக அதில் பார்க்க முடியாது. பட் நம்ம ஃப்ரேம் சென்டரில் இருக்கோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்க முடியும். அது போக வைட் ஆங்கிள் கேமராக்கும் இங்கே ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே பின்னாடி 2 கேமராஸ் இருக்குது. ப்ரைமரி 12 மெகாபிக்சல் சென்சர் f1.8 லென்ஸோட. ஸோ பார்க்குறதுக்கு போன வருஷம் சென்சர் இந்த வருஷம் லென்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. சாம்சங் ஃப்ளாக்ஷிப்பில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான். டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப இம்ப்ரெசிவாக. அந்த ஸ்கையோட ப்ளூவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு டெடிகேட்டட் லோ லைட் மோட் கொடுத்துருக்காங்க. இது வைட் ஆங்கிள் சென்சரோடையும் ஒர்க் ஆகுது. இது எல்லாத்தையும் பற்றி இன்னும் அதிகமாக ஃபுல் ரிவ்யூவில் பேசுவோம். இப்போதைக்கு அந்த வைட் ஆங்கிள் கேமரா இது இன்னொரு 12 மெகாபிக்சல் சென்சர் f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோடு வருது. இதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமரா தான். இதை செல்ஃபீஸ்க்கு யூஸ் பண்ண முடிகிறது கண்டிப்பாக ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரியர் கேமரா வச்சு ஷூட் பண்ணையில் இந்த சின்ன ஐக்கானை டேப் பண்ணால் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே ஆன் ஆகும்.
ஸோ இப்போ வேறு யார்கிட்டயாவது ஃபோனை கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்களா, நம்மளை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன டச்சஸ் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. வீடியோஸ்னு வரையில் 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம். 8Kலாம் இங்கே கிடையாது. அது வந்து சிப் லிமிடேஷன். அதுக்காக உள்ள ப்ராசஸர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கலாம் இல்லை. இது Snapdragon 855 ப்ளஸ் 865 கிடையாது. ஆனாலும் 855 ப்ளஸ் இன்னமும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் தான். 8 GB RAM, 256 GB UFS 3.0 ஸ்டோரேஜ். பேட்டரி கெப்பாசிட்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 3300 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பற்றி ஏதாவது நல்லதாக சொல்லணுன்னா ரேசரோட அதிகமான கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 855 ப்ளஸோட நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே 4000 mAh பேட்டரி இருந்துச்சு. 3800 4000 mAh பேட்டரி இருந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப், பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ப்ரைஸிங்னு வரையில இது இப்போ இந்தியாவில் 1,10,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்காக அவ்வளோ செலவழிக்கிறது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? ஃபோனை பாதியாக மடக்கி பாக்கெட்டில் ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ரொம்ப காம்பேக்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர். இதுக்காக இவ்வளோ பே பண்ணுறது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? என்ன தான் சாம்சங் இது வந்து கிளாஸுன்னு சொன்னாலும், என்ன தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொன்னாலும், இது இன்னமும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறது, அதுவும் ஒரு 855 ப்ளஸ் சிப்போடு தான் வருது. இப்போ உள்ள இந்த லேட்டஸ்ட் S20 சீரீஸில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த இவ்வளோ காசு கொடுக்குறது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட கருத்தை நான் ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த குவிக் அன்பாக்சிங் வீடியோவுக்கு. இப்போ நம்ம கிவ் அவேக்கு வருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஒரு சில சேஞ்சஸ் இந்த கிவ் அவேல கொஞ்சம் மாற்ற போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் என்ட்ரு பண்ணுறது அதே மாதிரி தான். கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் C4 Tech தமிழ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணலாம், இந்த கிவ் அவேல கலந்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு Z Flip ஃபோன் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் ஃபேக் என்ட்ரிஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 கேள்வி அந்த கிவ் அவே பேஜில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் வந்து வீடியோலே இருந்திருக்கும். அந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட என்ட்ரி ஆட் ஆகிடும். அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை. அது போக எப்போவுமே மாதிரி ஆப்ஷனலான என்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேணும்னா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே உள்ளது தான், எதுவும் பெருசாக மாறல. ஸோ இந்த கிவ் அவே இன்னையிலேருந்து மார்ச் 30 வரைக்கும் ரன் ஆகும். மார்ச் 31 கிவ் அவே வின்னர் ட்விட்டர் மூலமாக அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் ட்விட்டரில் இல்லைனா எந்த லிங்க் யூஸ் பண்ணி கிவ் அவேல கலந்துக்கிறீங்களோ அதே லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கிவ் அவே வின்னர் யாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வின்னருக்கு ஒரு Galaxy Z Flip ஃபோன் பரிசாக வழங்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த கிவ் அவேக்கு. வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த Galaxy Z Flip ஃபோனை வேறு எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஃபோனோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஏதாவது வீடியோஸ் இந்த ஃபோனை பற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? என்ன வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றியும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.